உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SBS கேப்பை மாவு. There's actually a story in the trailer. There's actually a story. Anna, I think Ajith sir is very, very lucky to have someone. கண்டிப்பா காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. ஆமாமா. காம்பினேஷன் சீன் இருக்குங்களா? தெரியலையே. Arjun sir வரப்போ இதுதான் this is the scene sequence, இதுதான் sequence, fight sequenceனு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. Arjun sir வந்துட்டு ஒன் டேக்ல முடிச்சுட்டு என் ஹிந்தி அவ்வளோ நல்லா இல்லை he said இல்லை டோன்ட் வரி எனக்கும் பண்ணணும் இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா இல்லை. விகடன் சார்பா வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ அஃப்கோர்ஸ் ஹோப் அதில் தான் எல்லாமே இருக்குது, அடங்கி இருக்குது. நம்ம வாழ்க்கையே அதில் தான் அடங்கி இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இயக்குனர் மகிழ்திருமேனி அவர்கள் வந்து விகடனுக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, இந்த படத்தில் நான் கழகத் தலைவனோட ஆடிஷன் ஆக்டர்ஸ் சாய்ஸ் ப்ராசஸில் தான் நான் அவங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தேன் ரெஜினாவை. அவங்களுக்கு அங்கே ஒரு ரோல் நல்லா அமையலேன்னு ஒரு வருத்தம் இருந்தது, ஆனால் இதில் ரொம்ப ஆப்டான ரோல் அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஜித் சார் படம் பார்த்து முடித்தோடனே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்களாம், இந்த படத்தில் ரெஜினாவுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்க போகுது, அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மையும் கூடன்னு மகிழ்திருமேனி சொல்லியிருந்தாங்க. இந்த பாயிண்ட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? நிஜமாவே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஐம் ஆக்சுவலி வெரி ஓவர்வெல்ம்ட் ஆஃப் த காமெண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தில் வித் ஸோ மச் ஹேப்னிங் அவங்க என் கேரக்டர் பற்றி பேசியிருக்காங்கன்னா, தென் ஃபர்ஸ்ட் ஐ எம் பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் த ஃபேக்ட் தட் இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் அவங்க படத்தில் அஜித் சரோட படத்தில் அண்டர் மகிழ் சார்ஸ் டிரெக்ஷன், பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் மகிழ் சார். அவங்க ஹீஸ் அ ஆக்டர்ஸ் டிரெக்டர்னு சொல்லலாம், அண்ட் ஐம் அ டிரெக்டர்ஸ் ஆக்டர். அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, யூனோ ஹவு டு ஐ பிரிங் அவுட் த பெஸ்ட் இந்த கேரக்டருக்கு, தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். அண்ட் அவங்களும் ரொம்ப I think the character has come out that well because மகிழ்சா அது பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. அண்ட் to have the confidence that this actor can pull off the character, அதுவே ஒரு for me was a great இது. Okay. Because இந்த மாதிரி characters you don't see too much in Tamil cinema அந்த மாதிரி. So when I got to know about the character and the role, in fact இந்த படத்துலயும் I had gone in for a different character. Okay. and அவங்க வேற கேரக்டரோட இது ஆடிஷன் போனது வேற கேரக்டருக்கு தான். அவங்க நரேஷனுக்காக போனேன். Okay. and அவங்க then he said we'll I have another character for you, and அப்போ இந்த கேரக்டர் நரேட் பண்ணாங்க எனக்கு. தடையற தாக்க படத்துக்கு அப்புறம் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபில்ம்ஸ் எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபில்ம், ஐ லவ் டு டூ ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். அஜித் சார் படத்தை எடுக்க போறேன்னு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லப்போ அவர் கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயமா பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு மகிழ்திருமேனி அவர்கள். எனக்கு ரெஜினாவோட பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு இஸ் மோர் ஆக்ட். ஒரு இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தோன்னே தெரிஞ்சது, காஸ்ட் பார்த்தோம், ஓகே ரெஜினா இட்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறப்போ ஓகே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் கண்டிப்பாக அவங்களோட எலிகன்ஸ், அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோத்ரூ இருக்கு இல்லையா, இப்போது ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்குன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங். அந்த ஃபார்மை லேர்ன் பண்ணுற ப்ராசஸே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். அஜர்பைஜானில் ஒரு ஷூட் லொக்கேஷன், அதுவும் அதிகமான வெயில், அந்த ப்ரோக்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன் ப்ரோக்ரஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? I wish I had more action in the film than I already have. Seriously? ஆமா, பிகாஸ் எனக்கு பிடிக்கும் பண்ணுறேன். ஐ லவ் கிக்கிங், பஞ்சிங் அந்த மாதிரி. I mean, if the character demands it, and the character I felt like I should also explore more. But it's definitely a craft that I think most actors should work on, especially in the time when it comes to commercial films. எல்லாமே ஆக்ஷன் படங்கள் தான் எடுக்கிறாங்க. And it will be nice to see the female leads also being a part of that action. நிறைய action sequences you mostly see hero, villain, illana, very rarely you get to see an actress actually doing something like that. எவ்வளோ ஃபிசிக்கலான ஒரு இது. I think it will be nice to see more of it happening. அஜர்பைஜானில் அவ்வளோ வெயில் இருந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் கடும் பனிப்பொழிவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த டைமில் நீங்கள் ஷூட்டில் இருந்தீங்களா? ஸோ தட் ஒரு ஆக்ட்ரஸாக, பெர்ஃபார்மராக, how you adapt yourself for the climates and the country region, that location, that landscape, அதை பற்றி சொல்லுங்கள்.
when I got onto, as in like என்னோட when they were trying on my costumes and எல்லாமே நான் இங்க பண்ணிட்டுறப்போ they were already shooting in Baku. Okay. So நான் I think after some time தான் நான் அங்க போயிட்டு ஜாயின் பண்ணவங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி என் காஸ்டியூம் இதில் they were saying காஸ்டியூம் இப்போ கொஞ்சம் லேயராக போடணும், ஏன்னா ரொம்ப குளிர்தாங்க, இட்ஸ் டூ கோல்டு இது அதான். ஸோ ஏதோ ட்ரை பண்ணோம் எங்கள் காஸ்டியூம்ஸோட. we took everything and went. அங்கே போனதுக்கப்புறம் they wanted my costumes, we changed a little bit. Okay. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஷாப் பண்ணோம், அனு மேம் நானும். Okay. அண்ட் ஷாப் எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ரெடி ஆகிட்டு I'm on set the next day. அங்கே போயிட்டு the wind was so bad, எதுவுமே பண்ண முடியாது. நான் இங்கே உட்காந்துட்டு பேசினாலும் உங்களுக்கு எதுவுமே கேட்காது, அவ்வளோ இருந்துச்சு. லைக் you couldn't even sit in one place அப்படி. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் அங்கே பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு. டைலாக்ஸ் தேங்க்ஃபுல்லி த கேமரா வாஸ் ஃபார் அவே, ஸோ அது அவ்வளோ பார்க்க முடியல. பட் யூ கேன் ஹியர் அஸ்ல ஃபுல் இது ஷிவரிங்கோட டைலாக்ஸ் எல்லாம் பேசணும். ஓகே. அண்ட் வாஸ் எக்ஸைட்டிங், இட் வாஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு கோல்டு பிடிக்கும், ஆனால் லேயர் எல்லாம் போட்டுட்டு அப்போ கோல்டு பிடிக்கும் எனக்கு. பட் டு as an actor also to be able to pull that off at the moment and the scene pull off, பெரிய scene எல்லாம் இல்ல அது thankfully, but dialogues இருக்குல்ல, so to pull it off, to make sure you stay in character. ஆனா குளிருது and we all had to take off our jackets எல்லாமே before the shot la, so it was interesting. காம்பினேஷனை பார்க்குறப்போ ஏகே அவர்களும் அர்ஜுன் அவர்களும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாங்க ஏகேயோட 50ல். அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த ஆப்டராக இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஏன்னா அவரோட டைரக்ஷனில் பிஸியாக இருந்த டைம்லையும் ஹி கேம் இன் டு த ப்ராஜெக்ட் சொன்னோடனே வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து இது வேறையாக காட்டுறதுக்காகவே பல மெனக்கடல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் யூ மஸ்ட் பி காம்பினேஷன் சீன்ஸ் வித் அர்ஜுன் சார். ஸோ வாட்ஸ் யுவர் take on from Arjun sir's experience? அந்த ஒரு விஷயம் அப்சர்வேஷன் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலலாம் ஒரு ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க, அவரு எஸ்பெஷலி ஆக்ஷன் கிங். ஸோ தட் ஆக்ஷன் டேக் என்னவா இருந்தது உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அவங்க நேரில் you see someone on screen, as an actor you understand, okay அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியும். பட் அவங்க லைவ் ஆக்ஷன் அந்த ஃபுல் ரியல் பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு வித் அர்ஜுன் சார் அண்ட் அந்த ஜார்ஜியன் ஜூனியர் ஆர்டிஸ்டும் இருந்தாங்க. அண்ட் தேவர் ஆல் லைக் ஃபைட் இது, ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி. அர்ஜுன் சார் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க என்ன பண்ணணும். அர்ஜுன் சார் வரப்போ இதுதான் திஸ் இஸ் த சீக்வன்ஸ், இதுதான் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அர்ஜுன் சார் ஒன் டேக்ல முடிச்சுட்டு காட்டினாங்க. அவனுக்கு everyone was so like all these boys, it's interesting to watch these boys stunned. அவங்க சார் இங்க எப்படி பண்றீங்க, லைக் see இப்போ இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா everyone's in awe of Arjun sir, அவங்க ஆக்ஷன் கிங். இது அவங்களுக்கு இவங்க பத்தி எதுவுமே தெரியல, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஓகே, so it's nice to see people like that, you know, and that's especially sir அந்த ஏஜ்ல அவங்க கிக்ஸ் இருந்தாலும் சரி, பஞ்ச், வாட் எவர் மூவ்மெண்ட், இது அது எல்லாமே ஒரு ஃபினஸோட பண்ணுவாங்க, லைக் சக் சக். And it's nice to see that in person. ஸ்க்ரீனை விட ஸ்க்ரீன்ல obviously it looks good, you know, but ஸ்க்ரீனை விட நேர்ல பார்க்கும்போது இட்ஸ் ஈவன் பெட்டர். ட்ரைலர் ரொம்ப செலிப்ரேஷனாக இருந்தது. கலர் கிரேடிங், எடிட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ ஐ லவ்ட் இட். ஏன்னா நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்க, அப்சர்வ் பண்ணுவீங்க, இந்த ஃபிலிம் குவாலிட்டியோட எப்போவுமே ஹாலிவுட்டோட கம்பேரிஷன்லாம் இருக்கும். ஒன்ஸ் வென் யூ வாட்ச் த ட்ரைலர், தட் குவாலிட்டி ஆஃப் த எடிட்டிங் ப்ராசஸ், அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அங்கே எடுத்ததுக்கும் அதோட குவாலிட்டி எடிட்டிங் எப்படி இருந்தது? There's actually a story in the trailer. There's actually a story. ஆனால் நீங்கள் ட்ரெய்லர் ஐ திங்க் நீங்கள் ட்ரெய்லர் படத்தை பார்க்குறதுக்கு அப்புறம் மேபி யூல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் ஸ்டோரி இஸ், பட் இட்ஸ் ஆக்சுவலி குவைட் நைஸ். அண்ட் அவங்க I don't know who has added whose addition it was, but there are some things that if you look at clues irko mari or feeling irukku. Okay. Adu neriya per adu patti pesave illa. So okay, feels like sari it's a interestingly cut trailer ne. Okay. And plus also Om sir's work is brilliant. Okay. I think his contribution to
to the film is top notch. அவங்க screen grabs காட்டினாங்க. Like when we were shooting, there's one scene that Magizhthirumeni discussed என் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. And நான் அவங்க கிட்ட என்னோட ஃபேவரட், I'm not going to tell you which scene or whatever, but one of my favorite films இருந்து இந்த கேரக்டரும் அந்த கேரக்டர் சிமிலர் போன்னு, லைக் இன் மை ஹெட் இட் ஃபெல்ட் லைக் தட் ஜஸ்ட் வித் தட் ஒன் சீன். ஸோ நான் அவங்களுக்கு இந்த சீன் பற்றி சொன்னேன். அண்ட் வி ஷாட் இட் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. யா, ஸோ லைக் ஐ மீன் ஐ ஜஸ்ட் செட் இந்த சீன் இப்படி இட்ஸ் a very similar scene. எக்ஸிகியூஷன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லல சார். இந்த சீன் அப்படி இருந்துச்சு, நான் காட்டினேன் அவங்களுக்கு, and he really liked it. So yeah, great. So yeah, and also I mean with regard to everything, I feel like totally when I saw the trailer and dub பண்ணும்போது also when I saw everything, I felt like it has been edited really well, and I'm a fan of Om sir. So த்ரிஷாவா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், இட்ஸ் யுவர் செகண்ட் டிகேடோட எண்ட் ஆஃப் இயர் முடிச்சிருக்கீங்க. அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி இருக்கும்? இப்போ ஏன்னா 2 பெரிய ஹீரோ ஒர்க் பண்றதை விட 2 ஹீரோயின் ஒர்க் பண்ணி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்றாங்களே, எஸ்பெஷலி தென் ஆக்ஷன் ஃபில்ம், கண்டிப்பா காம்பினேஷன் சீன்ஸ் இருக்காது. காம்பினேஷன் சீன் இருக்காது, இருக்குங்களா? நீங்க கேக்குறீங்களா? தெரியலையா நீங்க கேக்குறதுனால தெரியலன்னு சொல்றேன். But she's a fun person to be with. She's also got a very young energy, and I know her for a really long time as well. And yeah, in fact all of us used to hang out, shoot kapro we all used to hang out and chill. In that too Bakula, so it was fun, lot of fun. And she's obviously a very beautiful actress, very talented actress, and also a lot to learn from her. Because in the industry, like especially in today's day and age, she's broken a lot of barriers, she's broken a lot of like there was a time where she was so big, and then there was a time where we didn't hear of her, and then suddenly she's come back and she's literally taken over again. I think as a woman, hats off to her. அது பண்ற it's not easy. It's நீங்க சில சாய்ஸஸ் எடுக்கணும் லைஃப்ல இந்த மாதிரி இது பண்றதுக்கு, and it's not easy. அந்த சாய்ஸஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்காது. So yeah, உங்களோட நவாசுதீன் சித்திக் ஃபிலிம் செக்ஷன் 108 செக்ஷன் 108 செலக்டிங்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு டஃபஸ்ட் ஆக்டர் இவால்விங் ஒரு ரொம்ப இவால்வ்டாக எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட கம்பீட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரா, அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? You see so many filmsல அந்த ஆக்டர் இவங்கள he just ate this person up, அவங்க முன்னாடி எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அது இருக்காம அது like not that, but to see how I can work together with this actor. So அது நல்லா இருந்துச்சு நவாசுதீன் சாரோட. நாங்க he and I were actually doing the scene together, and நவாஸ் sir is very like and especially நிறைய actors அங்க we'll sit and we'll discuss the scene. Actors ஆவே we'll sit and say okay lines பார்க்கலாமான்னு சொல்லிட்டு we would sit and do it for most parts of the film. ஸோ ஒரு நாள் இந்த சீன் படிக்கும்போது நிறைய ஹிந்தி இருந்துச்சு, அண்ட் அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷும் இருந்துச்சு அவங்க லைன்ஸில். ஓகே. ஸோ நான் சொன்னேன், சார் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா சார் ப்ளீஸ் இந்த சீன், ஹிந்தி எனக்கு இன்னும் அந்த ஆக்சென்ட் வருது எனக்கு, நான் இப்போ அது கம்மி பண்ணணும், என் ஹிந்தி அவ்வளோ நல்லா இல்லை. சார் இல்லை டோன்ட் வரி, எனக்கும் பண்ணணும், என் இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா இல்லை இங்கிலீஷ். ஸோ இது வெரி லைக் ஜோவியல், ஜோக் பண்ணுவாங்க, ப்ரிம் அண்ட் ப்ராப்பர் பர்சன் அந்த மாதிரி. ஹீல் கம் டூ ஹிஸ் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க, எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா கூச்சல் லைக் திஸ் நோ திஸ் திங் அரவுண்ட் ஹிம். அந்த சேம் அஜித் சார் மாதிரியே அவங்க காமா வந்து பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எடுத்தாவே இந்த வைரல் மீம் தான். தன்னோட அட் த யங் ஏஜ் ஒரு 24-25 ஸ்பான்சர் கிடைக்காம அந்த கார் ரேஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு யாரும் ஸ்பான்சர் கிடைக்கலன்னு சொன்ன ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு ரேஸில் பெரிய அவர் ஓன் டீமை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு பெரிய காம்படிஷனில் 3rd place வந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணதை விட மக்களை அதிகமாக செலிப்ரேட் பண்ணது ஷாலினி மேமும் அஜித் சாரும் அதை எடுத்துக்கிட்ட அந்த லவ் கிவ் அண்ட் டேக் இருக்கு இல்லையா, நீங்கள் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்க சான்சஸ் இருந்திருக்கலாம். தட் அந்த 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 லவ் அந்த மொமெண்ட் அது ஜென்ரலாக. I never got to see them together. I think Ajith sir is very very lucky to have someone like Shalini ma'am to be there
has his backbone, because you can't do it alone. Yeah. Family na, it's not orthunga panna mudiyadhu. And I think even Shalini ma'am is so lucky to have someone, to, especially in the industry la irukumbodhu, with so much happening around us, someone who is willing to also do this and do that and balance both. I think it takes two people. It's not just one person, who can do it. Solvangla, it takes two hands to clap. And I think that is the most beautiful thing. And it's so difficult to be in the limelight and to still be who you are. நிறைய படங்கள் பண்ணணும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி சொல்லி விடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much. Very sweet. Thank you. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.